ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு யூனிட் 6ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம், அதாவது சீர்திருத்த இயக்கங்கள், சீர்திருத்தவாதிகள். அந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இவர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமே கிடையாது, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை தென்னிந்தியாவில ஏற்படுத்தின ஒரு சீர்திருத்தவாதியும் கூட. நம்ம அவரை ஆழமா நம்ம படிச்சோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன தீமைகள்லாம் நடந்துச்சு, அதை எந்த மாதிரி எல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சும்மா ஸ்கூல் புக்ஸ்லயும் கொஞ்சம் ஆத்தர் புக்ஸ்லயும் நம்ம கம்மியா ரெஃபர் பண்ணி படிக்கிறதுனால இவரை பத்தின முழு வரலாறுமே நிறைய பேத்துக்கு தெரியாம போகுது. சரிங்களா? அந்த வகையில நம்ம இன்னைக்கு ராமலிங்க அடிகளார் பத்தி தான் பார்க்க போறோம். 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி சிதம்பரத்துக்கு பக்கத்துல, அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரத்துக்கு பக்கத்துல மருதூர்ல தான் இவர் பிறக்கிறாரு. சரிங்களா? அக்டோபர் 5 நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னவா கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதே போல அவங்க அப்பா இறந்துடுறாரு. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு, அவங்க சென்னையில செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவும் இவரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னைக்கு போவாங்க. சென்னைக்கு போய் அங்கேயும் அவர் முறையான கல்வி கத்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஆனா நிறைய புலமை, நிறைய இலக்கியங்களை படிக்கிறது, நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கறது, இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா ஆதிசங்கரனுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நிறைய புலமை வாய்ந்தவரா அவர் இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் ஆன்மீகத்திலே இருக்கிறதுனால அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமணத்தை ஏற்பாடு செஞ்சு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்பயும் என்ன அப்படின்னா, அந்த திருமணத்திலயும் இவரால் முழுமையா நாட்டம் கொள்ள முடியாது, இல்லற வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாது. அப்ப அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்னை கந்தக்கோட்டத்து பெருமாள் கோவில் இருக்கு இல்லைங்களா, அங்க அந்த கந்தக்கோட்டத்து கோவில்ல போய் ஒரு ஆன்மீக அனுபவத்தை பெற்று அதன் மூலியமாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எல்லாமே அவர் பரப்புவாரு. சரிங்களா? தந்தையினுடைய மறைவுக்கு அடுத்து சென்னையை நோக்கி அவங்க அம்மாவும் மகனும் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிர்களிடையே நம்பிக்கையும் இரக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் துயரப்படும் உயிரினங்களின் அந்த கஷ்டத்தை பார்த்து கண்டுக்காம இருக்கிறவங்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். அதாவது ஒரு உயிர் கஷ்டப்படுது அப்படின்னா அதனுடைய கஷ்டத்தை பார்த்து கண்டுக்காம அதை கடந்து போறாங்க இல்லையா, அவங்களோட அறிவெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகத்தால மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நெற்பயிர் வாடி இருந்தா கூட, ஒரு சின்ன செடி வாடி இருந்தா கூட, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் எல்லாமே அவர் இயற்றினாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜீவகாருண்ய கோட்பாடு. அது என்ன ஜீவகாருண்ய கோட்பாடு அப்படின்னா, சின்ன சின்ன புல்லு, ஈ, எறும்பு, அதாவது இப்ப மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது ஒரு உயிரை கொன்னு நம்ம அது மூலியமா ஒரு உணவு எடுத்துக்கிறோம், அது ரொம்ப தவறான விஷயம், அது ரொம்ப கஷ்டப்படும், அந்த மாதிரியான அது எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கும், தன்னுடைய உயிரை இழக்கும் பொழுது, அது ஒரு புல்லா இருந்தாலும் சரி, ஒரு பூச்சா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜீவகாருண்ய கோட்பாடு. அதாவது ஜீவகாருண்யத்திலேயே நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா, இரக்கம், ஒழுக்கம், அன்பு, பக்தி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அடங்கியதான் அந்த ஜீவகாருண்ய கோட்பாடு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தேவார திருவாசக பாடல்கள் ஈர்க்கப்பட்டு அது எல்லா கோயில்களும் போய் மனம் உருகி இவர் பாடுவாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவார பாடல்களையும் திருவாசக பாடல்களையும் அந்த பாடல்களுடைய உள்ளார்ந்த கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு, ஏன்னா தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்கள்ல சமயத்தை தாண்டி ஒரு அறிவியல் ரீதியான கருத்துக்கள், மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிற மாதிரியான கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் நிறைந்ததுதான் இந்த திருவாசகம் மற்றும் தேவார பாடல்கள். அதன் மூலயமா இவர் ஆர்வம் கொண்டு அவரே சுயமா நிறைய பாடல்களை இயற்றுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பிரச்சனையே எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவர் ஆன்மீகவாதியா இருந்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஒரு பகுத்தறிவுவாதியாகவும் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வருது. சரிங்களா? அப்போ அந்த சைவ மடங்கள் எல்லாமே திருவாவடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் அப்படின்ற 3, அதாவது அந்த சைவ மதமே இந்த 3 மடத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கும். இந்த மடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட சாதிய
வேறுபாடுகள் எல்லாமே வந்து நடந்திருக்கும். அதே போல பாகுபாடுகள் எல்லாமே வந்து நிறைய வந்து பார்த்திருப்பாங்க. இவங்கதான் வந்து இறைவனை வழிபடணும், இவங்க இறைவனை வழிபடக்கூடாது. அதாவது மக்களை வந்து ஒரு மூட நம்பிக்கையிலேயே வச்சிருக்கக்கூடிய நிலை வந்து இருந்திருக்கும். இப்போ அதுல இருந்தெல்லாம் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைவ சமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகளை நீக்கிறதுக்காக அதுல இருந்து வெளியே வந்திருப்பாரு. சரிங்களா? இப்போ இவருடைய கருத்துக்களை இவர் சுதந்திரமா பரப்புறப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஆதிசங்கரால் வந்து ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொன்ன ஆதிசங்கரர், ராமானுஜர் போன்ற கருத்துக்களால் அவர் வந்து ஈர்க்கப்படுவார். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை வந்து அவருக்கு உருவம் கொடுக்காம ஒளி வடிவுல வந்து கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மடங்கள், சைவர்கள், மற்ற சைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து எதிரா வந்து கண்டன குரல்களை வந்து எழுப்புவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2-3 விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை வந்து அவர் இங்கதான் இருப்பாரு, இந்த ஸ்தலத்துலதான் இருப்பாரு, அந்த ஊர்லதான் இருப்பாரு, இந்த ஊர்லதான் இருப்பாரு, இந்த நேரத்துலதான் இருப்பாரு, இவருக்கான நல்ல நாள் இதுதான், இவருக்கான நல்ல நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை எப்பொழுதும் வந்து வழிபடக்கூடிய இறைவனை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயும் குறிப்பிட்ட இடங்கள், ஸ்தலங்கள் அப்படி வந்து அதை அடைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதே போல உருவமே இல்லாத ஒரு இறைவன், ஒரு பேராற்றலுக்கு ஒரு உருவம் கொடுத்து இவர்தான் இறைவன், இறைவன் இப்படிதான் இருப்பாரு, அவருடைய கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், அவருடைய முகம் இப்படி இருக்கும், அவங்க கலர் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உருவ வழிபாடையே வந்து தவிர்த்திருப்பாரு. அதனாலதான் ராமலிங்க அடிகளார் வந்து எப்ப வந்து தன்னை வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய சேர்ந்த ஒரு பகுத்தறிவோட தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாரோ அப்ப சைவர்களுடைய கடுமையான கண்டனத்துக்கு வந்து ஆளாக்கப்படுறாரு. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது எங்கும் நிறைந்திருக்க கூடிய இறைவனை ஏன் ஒரே இடத்துல நீங்க வழிபடுறீங்க, அவர் எங்க வேணாலும் இருப்பார். அதே போல இறைவன் எல்லா வடிவிலும் இருப்பார், நமக்குள்ளும் இருப்பார். நமக்கு வந்து அதான் இந்த ஜீவகாருண்ய கோட்பாடுல வந்து சொல்லுவாங்க இல்லையா, வந்து எல்லா உயிர்களுக்கும் யாரு வந்து கரெக்டான நேரத்துல வந்து ஒரு உதவி செய்யறாங்களோ அவங்கதான் கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த எல்லாமே இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது எல்லாமே சொன்னதுனால சைவர்களுடைய எதிர்ப்புக்கு வந்து ஆளாகிறாங்க. சரிங்களா? அதே போல 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு தன்னுடைய நெறிகளை பரப்புவதற்காக சைவ மதத்தினுடைய உண்மையான நிலையை எடுத்துரைப்பதற்காக சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு 1856 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதையே மாத்தி 1865 ஒரு ரிஃபார்ம் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு அதனுடைய பெயரை வந்து மாத்திருப்பாங்க. இந்த இயர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு PYQல இது வந்து அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1867 சத்திய தர்மசாலை அப்படின்னு வடலூர்ல வந்து நிறுவிப்பாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா அணையா அடுப்பு வந்து இருக்கு, அது இன்னும் வந்து அமையவே இல்லை, வரவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இன்னமும் கூட அது வந்து நிறைய வந்து பேசுவாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1866 தென்னிந்தியாவில ஒரு பெரிய பஞ்சம் வந்து ஏற்படும். அந்த பஞ்சத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னால முடிஞ்ச ஒரு உதவியா ஒரு முன்னெடுப்பா ஆரம்பிச்சதுதான் 1867 சத்திய தர்ம சாலை அப்படிங்கிறது. சாதி பாகுபாடு அற்று வரக்கூடிய அனைவருக்கும் வந்து உணவளிச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1872 சத்திய ஞான சபை அப்படின்னு ஒரு சபையை வந்து உருவாக்குவாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே அகற்றி ஒரு பகுத்தறிவு சிந்தனையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது, அது வந்து ஒரு ஒரு அறிவியல் சார்ந்து மக்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை எப்படியெல்லாம் ஆன்மீகம் சார்ந்து ஒழுக்க நெறியோட சார்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சத்திய ஞான சபை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது தன்னை பின்பற்றுவோரையும் இன்னும் அதான் முன்னையே சொன்ன இல்லைங்களா, ஆன்மீக அறிவியலோடு சேர்ந்த ஒரு ஆன்மீகத்தை வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா பின்னால வந்து இந்த சத்திய ஞான சபை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வீரியத்தை வந்து இழக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்து உறுப்பினர்கள் எல்லாமே கலைந்து போக முற்படுவாங்க. அப்பதான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஒரு கோட்ஸ் மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அதாவது நான் ஒரு பொருளை விற்கிறதுக்காக, இங்க வந்து அதை வந்து ஒரு உவமையா வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஒரு பொருளை விற்கிறதுக்காக நான் ஒரு கடை போடுறேன், ஆனா அந்த பொருளை வாங்குறதுக்கு யாருமே வரல. அதே போலதான் நான் உங்களுக்கு அறிவை தரேன் வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன்,
ஆனா யாருமே அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு இந்த சத்திய ஞான சபையினுடைய வீழ்ச்சியின் விளைவாக இந்த கோட்ஸை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறுமுக நாவலர் தலைமையில் ஒரு கண்டனம் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சைவ மதத்திற்கே ஒரு புறம்பானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு பொய்யான போலி தகவல்கள் எல்லாத்தையுமே பொய்யான பழியாக வந்து வள்ளலார் மீது வந்து சுமத்தி அதாவது ஆறுமுக நாவலரும் பாத்தீங்கன்னா ஒரு சைவர் தான். சரிங்களா? அதாவது சிவனை வந்து முழு மனதுடன் வந்து வழிபடுவர் தான் வரும். அவரோட தலைமையில வந்து ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பை வந்து ஆரம்பிச்சு கோர்ட்ல கேஸே வந்து போடுவாங்க. வள்ளலார் மேல வந்து ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்து வள்ளலார் தன்னுடைய வாதத்தை முன்னிறுத்தி எடுத்து சொல்லி அதுல வெற்றியும் வந்து பெற்றுவார் வள்ளலார். சரிங்களா? அப்போ ஆறுமுக நாவலர் என்ன சொல்வாரு, அவர் வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு அருட்பா அப்படிங்கிற நூலை வந்து மையமா வச்சு இது பண்ணிருப்பாரு. அப்ப வந்து அந்த திருவருட்பாவை வந்து ஆறுமுக நாவலர் அது வந்து திரு அருட்பா கிடையாது, அது ஒரு மருட்பா, அது ஒரு அறியாமையினுடைய பாடல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சைவ சமய பிரிவினை, அதாவது சைவ சமயத்துக்குள்ள ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருக்கும். அதாவது இந்த 3 மடங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள சைவ சமயம் வந்து உள்ள இருக்கிறப்போ ஏகப்பட்ட ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அந்த மாதிரியான பாகுபாடுகள் எல்லாமே வந்து அதாவது இறைவனை யார் வழிபடணும் வழிபடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட வந்து மூட நம்பிக்கைகள் எல்லாமே இருக்கும். அந்த பிரிவினையும் மூட நம்பிக்கையும் வந்து இவர் வந்து ஒழிச்சிருப்பாரு. சரிங்களா? அதே போல சகோதரத்துவ கொடி, அதாவது நம்ம வந்து இவரு வைகுண்ட சுவாமிகள் வந்து பார்த்திருப்போம். அவருக்கான கொடி வந்து அன்பு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு கொடி பாத்தீங்கன்னா தாமரை போல வந்து தீக்கொழுது சின்னம் விட்டு வந்து அந்த கொடி வந்திருக்கும். அதே போல வள்ளலாரனுடைய கொடி பாத்தீங்க அப்படின்னா சகோதரத்துவ கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வள்ளலாரை பின்பற்றுவோர் எல்லாருமே வந்து அந்த சகோதரத்துவ கொடி மாதிரி ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க. அவங்க வீடுகள்லயும் வந்து அது வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து என்னென்ன மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவருட்பா அப்படிங்கிற நூலையும் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு வந்து இந்த 3 நூல்களையுமே எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1874 வந்து இறந்து போயிருப்பாரு. இதை வந்து ஒரு இறப்பு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே வழக்கமாக செய்யக்கூடிய தன்னுடைய நடைமுறைகளை எல்லாத்தையுமே செய்துவிட்டு அவர் வந்து அவரோட அறைக்கு வந்து ஓய்வெடுக்க வந்து போயிருப்பாரு. அப்ப திரும்பவும் வந்து காலையில அந்த சீடர்கள் எல்லாமே வந்து பாக்குறப்போ அந்த ரூம்ல வந்து அவர் இருக்க மாட்டாரு, ஜோதி வடிவமாயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். சரிங்களா? இறப்பு அப்படின்னு சொன்னா அந்த நாள்ல இருந்து அவரை வந்து காணும் அப்படிங்கறதுதான். அவர் வந்து இருக்காரா இல்லையா, அதாவது அவருடைய சீடர்களால் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் வந்து இறைவனோட இறைவனா வந்து கலந்துட்டாரு, ஒளிமயம் ஆயிட்டாரு, ஜீவ ஜோதியாக கலந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி வந்து பூலித்தேவன் வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே நமக்கு தெரியாதோ, அதே போல வள்ளலார் அவர்களுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கறதே வந்து நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப பிறந்தாரு, அதே போல அக்டோபர் 5 வந்து தமிழக அரசு வந்து தனிப்பெரும் கருணை தினம், இது வந்து நீங்க வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல அக்டோபர் 7 வந்து என்னவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இவர் ஏற்படுத்திய இந்த அமைப்புகள், சங்கங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து நல்லா, ஏன்னா இது வந்து பிஒய்க்யூல அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய வந்து விஷயம். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல அவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பிஒய்க்யூ தான். அதே போல வள்ளலார் வந்து ஒரு 10 நெறிகளை வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து நம்ம பழைய 10th ஸ்கூல் புக்ல இருக்கும். அதுவும் முடிஞ்சா வந்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து அதுல இருந்து அதிகமா வந்து நமக்கு கேள்வி கேட்கறது இல்ல. இப்ப வள்ளலார் பத்தி நமக்கு பிஒய்க்யூல வந்து ஸ்டேட்மெண்டாவும் அதிகமா கேட்பாங்க, அதே போல தமிழ்லயும் கேட்பாங்க, ஜிஎஸ்லயும் கேட்பாங்க. அந்த மாதிரி 2 விதமா வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதனால இந்த டாபிக்க ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டுமே நீங்க நல்லா டீப்பா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி மேக்சிமம் போறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. பட் டிஎன்பிஎஸ்சியோட அந்த கேள்வியினுடைய தரத்தை வந்து பாக்குறப்போ நம்ம இன்னும் கொஞ்சமே வந்து அதை டீட்டெயில்டா வந்து படிக்கணும் அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா? ஓகே, இன்னும் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். அதே போல இன்னொரு கிளாஸ்ல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.